எல்லாருக்கும் வணக்கம். சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாங்க. நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்மளை விட்டா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேற நாதி கிடையாது, 26ல நம்ம தான், வேற போக்கடம் கிடையாது இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கூட்டணி வலுவா இருக்கிறதாக அவங்க சொல்லிக்கிட்டாங்க. என்னதான் வலுவா இருக்கிறதா சொல்லிக்கிட்டாலுமே டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் எந்திரிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கிறீங்களாப்பா, அட்டண்டன்ஸ் எடுக்க வேண்டியது, காங்கிரஸ் எஸ்ஆர், விசிகா எஸ்ஆர், 2 கம்யூனிஸ்ட் அப்படின்ற மாதிரி அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக தன்னுடைய கூட்டணி உறுதியா இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருந்த சமயத்துல அதுல ஒரு மிகப்பெரிய பட்டாசை கொளுத்தி அப்படி தூக்கி போட்டிருக்காரு காங்கிரஸோடைய திருச்சி வேலுச்சாமி அவர்கள். என்ன அப்படின்னா, நியூஸ் 7ல ஒரு இன்டர்வியூவா விவாதமோ ஏதோ ஒண்ணு, அதுல அந்த நெறியாளர் கேட்கிறாரு, காங்கிரஸ் தனியா நின்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ட்ரிகர் ஆயிட்டாரு. என்ன அது, எங்களை பார்த்து என்னடா கேள்வி கேட்ட நீ அப்படின்ட்டு இதே கேள்வியை நான் திமுகவை கேட்கறேன். எங்க திமுக தனியா நின்னா ஜெயிக்க முடியுமா? விசிகா காங்கிரஸ் எங்களை போன்ற கட்சிகள் இல்லாம திமுகவை தனியா நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். இது வரைக்கும் தேர்தல் வரலாற்றிலேயே ஒரு தடவை கூட திமுக கூட்டணி இல்லாம தனியா நின்று ஜெயிச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எங்களை பார்த்து எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அது மட்டும் இல்லாம இந்த தடவை நான் அமைச்சரவையில பங்கு கேட்க போறோம் காங்கிரஸ், அப்படி ஒருவேளை அமைச்சரவையில பங்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க எதிர்கட்சி தான் பாத்துங்க. காங்கிரஸ் கட்சி தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியுமா தமிழ்நாட்டுல? யாரு சொல்லுங்க, உங்ககிட்ட கேக்குறேன் சார். திமுக தனிச்சு நிக்குமா? அதிமுக தனிச்சு நிக்குமா? இல்ல திமுக இது ஒண்ணு தனிச்சான்னு எப்பாவது ஆட்சியை பிடிச்சிருக்கா? இது என்ன உங்க பார்வையே வித்தியாசமா இருக்கு. விசிகா பார்த்தா காங்கிரஸ் பார்த்தா நீங்க தனியா நிக்க முடியும்னு கேக்குறீங்க. தமிழ்நாடு அவங்ககிட்ட கேளுங்க. காங்கிரஸ் சிறுத்தைகளும் இல்லாம தனியா நின்று ஜெயிச்சு திமுக தனியாட்சி வரட்டும், நான் வேணாங்கல. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கும் ஓட்டு வாங்குறதுக்கும் எல்லாரும் வேணும். எல்லாரும் ஓடிவாங்க, புலிக்கு பயந்தாலும் ஓடிவாங்க, ஏன் மேல படுத்துக்கணும் சொல்லுவீங்களா? தனியா நின்று ஜெயிச்சு நீங்க ஆட்சியை பிடிச்சா நாங்க என்ன கேட்க முடியும்? இந்த தனியா எங்க காங்கிரஸ் பார்த்து தனியா நின்று ஜெயிச்சிருக்கீங்களா? நாங்க தனியா நின்று ஒரு எம்எல்ஏ விட வரலன்னு வச்சுக்க, இப்ப இருக்கிற 17 எம்எல்ஏ தான் இல்ல. நாங்க இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சியே இல்ல. உங்களுக்கு ஆட்சி வேணுமா வேணாமா? எங்களுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்தா உங்களுக்கு ஆட்சி உண்டு, எங்களுக்கு இடம் கொடுக்கலனா நீங்க எதிர்கட்சி. மானமுள்ள ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் திமுக காரனை நாக்க புடிங்கிட்டு சாவற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா வேலுச்சாமி அவர்கள் பேசின அந்த பேச்சை நீங்களும் கேட்டீங்க. அந்த பேச்சினுடைய உட்பொருள் என்ன சொல்ல வராரு அவரு? நீதான் பெரிய கொம்பாதி கொம்பனாச்சே, உனக்கு தான் 2 கொம்பு முளைச்சிட்டு இருக்குதாச்சே, ஏங்க நீ தனியா நின்று ஜெயிச்சு காட்டிட்டு பார்க்கலாம். இந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இல்லாம நீ தனியா நின்று ஜெயிச்சிட்டு பார்க்கலாம், முடியாது இல்ல? அப்ப என்ன பண்ணு, உனக்கு ஆட்சி வேணுமா வேணாவா? வேணும்னா ஒழுங்கு மரியாதை அமைச்சரவையில பங்கு கொடு. அப்படி அமைச்சரவையில பங்கு கொடுக்கலன்னா நீ எதிர்கட்சியா தான் போவ. அது காங்கிரஸோட கூட்டணி வச்சாலும் அவங்க தோக்கத்தான் போறாங்கன்றது 2ஆம் பட்சம். இருந்தாலும் அவர் சொல்றதை நான் சொல்றேன், பங்கு கொடு, இல்லை அப்படின்னா நீ எதிர்கட்சி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரடி மிரட்டல், நேரடி சவால் திமுகவுக்கு ஐயா வேலுச்சாமி அவர்கள் பேசியிருக்காரு. ஆனா இதே விஷயத்தை தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பேசுவாரா அப்படின்னா சந்தேகம் தான். ஏன்னா அவரும் கிட்டத்தட்ட விசிகால இருக்கக்கூடிய ஆலூர் ஷானவாஸ், வன்னியரசு, இந்த ரேஞ்சுக்கு திமுக காரனாவே மாறிட்டாரு. ஒரு தடவை கூட பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் கேட்கறாங்க, கூட்டணி ஆட்சியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அமைக்கிறத பத்தி நீங்க கேட்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஐயா வேலுச்சாமி அவர்கள் கூட்டுக்கலன்னா உனக்கு ஆட்சி இருக்காது பாத்துக்க, ஒழுங்கு மரியாதை அமைச்சரவையில் பங்கு கொடுத்துரு, ஆட்சி வேணுமா வேணாவா அப்படின்ட்டு என்ன ஒரு இதா மிரட்டல் விடுகிறாப்புல. இது நேரடி மிரட்டல் இது. அப்படின்னும் போது இதே பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை கிட்ட பத்திரிகையாளர் போய் கேட்குறாங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், டெல்லி தலைமை தான் அதற்கு முடிவு செய்ய வேண்டும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு போறது தாங்க எங்க வேலை அப்படின்ட்டு பம்புறாரு அவர். இருந்தாலும் கூட காங்கிரஸோடைய ஒரு மூத்த தலைவர் ஒரு அப்படின்ற இடத்துல இருக்கும்போது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசின பேச்சு கண்டிப்பாக கூட்டணிக்குள்ள ஒரு இடியை இறக்க போது, அது வேணா உறுதி. ஏங்க அவங்களும் எவ்வளவுதாங்க பொறுத்து பார்ப்பாங்க, 4.5 வருஷம் பார்த்துட்டாங்க. என்னடா இது, எல்லாத்தையும் அவங்களே சுருட்டி வாயிலவு போட்டுக்கிறாங்க, நமக்கு மரியாதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இத்தனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் எந்த அளவுக்கு நடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இத்தனையும் எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதோ, எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல் வருதோ அப்பெல்லாம் நம்மளும் யோசிப்போம். வெளியே ஓகே இன்னைக்கு சிறுத்தை போராண்டி வைக்க போகுது பிரஸ் மீட் கொடுத்து அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நாள ஓடி இல்லை எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது, எங்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. பார்க்குறவங்களுக்கு கூட நடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பேசிட்டு இருக்கிறத நம்ம தலைமை சிறுத்தை தாய் சிறுத்தை பார்க்குதுன்னு வச்சுங்களேன், என்ன நினைக்கும், ஏடா காங்கிரஸ் கட்சியே இந்த போடுது, நம்மளாம் யாரு,
வட மாவட்டங்களில் நம்ம சப்போர்ட் இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியுமா? அப்போ நம்ம ஏன் கேட்கக்கூடாது? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு அப்படின்ட்டு தாய் சிறுத்தை யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? இல்லை, யோசிச்சா அதில் என்ன தப்பு? கட்டாயம் கேட்பாங்க, கேட்கணும். ஏன் அவங்களாம் கேட்கும்போது குருநாதர் வைகோ கேட்க மாட்டாரா? அவர் என்ன இழிச்ச வாயிலுவா? அவரும் கேட்பாரு. இப்படியாக கூட்டணி கட்சிகள் தங்களுடைய போர்க்கொடிகளை தூக்கி இருக்கும் இந்த சமயத்தில் திமுக இதை எப்படி சமாளிக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இத்தனை நாள் ஓவர் மெத்தப்பில் இருந்துட்டாங்க. எங்கே போயிட போகிறாங்க இவங்க? எங்கே போக்கிடம் இருக்குது? இங்கே தான் வந்தாகணும். 2, 3, 4 நான் சொல்கிற இடத்துல நான் சொல்கிற நம்பரில் நிற்கணும். அவ்வளோதான். எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ வேலை செய்ய, அதுக்கப்புறம் நீ போய் கீழே உட்காந்துக்க, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பேச்சுரிமையோ இங்கே வந்து எதுவும் கருத்து சொல்கிறதோ அந்த வேலைலாம் வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில், ஒரு ஆதிக்க மனநிலையில் திமுக சுற்றிட்டு இருந்துச்சு. தடவையாக ஐயா வேலுச்சாமி அவர்கள் படாருன்னு அதுக்கு போட்டிருக்காரு. மற்ற கூட்டணி கட்சிகளும் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வந்துடணும், விட்டுறக்கூடாது. சரியா? ஒன்றும் இல்லைங்க, மற்ற கட்சிகளாவது எதிர்கட்சி கூட்டணிகள் இருக்கக்கூடிய கட்சிகளை தான் விமர்சிப்பாங்க, அந்த கட்சியினுடைய தலைவர்களை தான் விமர்சிப்பாங்க. அப்படி இருக்கும்போது திமுக எல்லாரையும் விமர்சிக்க வேண்டியது. கருணாநிதியை தவிர தமிழ்நாட்டில் வேறு தலைவர்களே கிடையாது. அந்த காலத்திலிருந்து, ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கருணாநிதி மட்டும்தான் ஒரே தலைவர். இதுக்காக வேண்டி எல்லாரையும் கேவலப்படுத்த வேண்டியது. சமீபத்தில் கூட ஐயா காமராஜர் அவர்களை வந்து ஒரு மாதிரி இழிவுபடுத்தி போட்டிருந்தாங்க திமுகவினர். அப்படின்னா ஏசி இல்லாமல் அவர் தூங்க மாட்டார் காமராஜர் அப்படின்ட்டு. இப்போ காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளில் காமராஜரை பற்றி தரக்குறைவாக, மரியாதை குறைவாக பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, காமராஜரை ஒரு பெருந்தலைவர் என்று தமிழ்நாடு கொண்டாடுகிறது. அவர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் கூட அவர் தமிழ்நாட்டுக்கே சொந்தம். அது இப்போ பொறுக்கல. ஏன்னா ஐயா காமராஜர் அவர்களை என்னன்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம் அப்படின்னா, அவர் எளிமையாக வாழ்ந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், தனக்குன்னு எதையும் வச்சுக்காதவர், செஞ்சுக்காதவர். இப்படி தான் வந்து காமராஜர் அவர்களை ஒரு மிக உயர்வான இடத்துல தமிழ்நாடு வச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த எளிமைன்னு ஒன்று இருக்குதே, அது கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா கருணாநிதியை பற்றி பேசும்போது அந்த எளிமையை நம்ம கொண்டு வர முடியாதுல்ல. மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்தார், அவருக்காக எதுவுமே அவர் பண்ணிக்கல அப்படிங்கிறத கொண்டு வர முடியாதுல்ல. அப்போ அந்த எளிமைங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குல்ல. ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பேசும்போது அதை பெருமையாக எல்லாரும் பேசுகிறாங்கல்ல, அதை உடைக்கணும். அதை உடைக்கிறது என்ன பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவரெல்லாம் ஏசி போட்ட காரில் தான் போவார், ஏசி இல்லாமல் அவர் தூங்க மாட்டார், அவர் செயின் ஸ்மோக்கர், இஷ்டத்துக்கும் ஸ்மோக்கிங் பண்ணுவார். இந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு அடித்து விட்டுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் திமுக காரங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் கருணாநிதியை தவிர மற்ற எல்லாரையுமே கேவலப்படுத்தணும். அதாவது ஐயா காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே கருணாநிதி அவர்களுடைய வன்மம், அந்த வக்கர புத்தி, எப்படியெல்லாம் அவரை பற்றி உருவக்கேலி பண்ணி கார்ட்டூன் போட்டு முரசொலியில் வெளியிட்டாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அவரை கழுவேற்றுற மாதிரியெல்லாம் முரசொலியில் கார்ட்டூன் வெளியிட்டு தன்னுடைய அசிங்கமான வன்மத்தை தீர்த்து கொண்டவர் தான் கருணாநிதி அவர்கள். இப்போ அதே புத்தி தான் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை தவிர யாரும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக திமுக காரங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடித்து சொல்கிறாங்க, கருணாநிதி அவர்களை தவிர வேறு தலைவர்களே இல்லை என்பதை நிறுவுவதற்காக திமுகவை தொடங்கிய அண்ணா அவர்களையே கேவலப்படுத்தும் இந்த வானங்கெட்ட கூட்டம். எழுதி வச்சுக்கோங்க, கட்டாயம் செய்வாங்க. ஏசி இல்லாமல் ஐயா காமராஜர் அவர்கள் தூங்க மாட்டார் அப்படின்ட்டு இந்த திமுகவுடைய ஆபாச அல்லக்கைகள் கொச்சையை எழுதிட்டு இருக்கிறாங்க அவரை பற்றி. ஒன்றும் இல்லை, உங்கள் தலைவர் ஒரு போராட்டம் ஒன்று நடத்தினார், ஒரு உண்ணாவிரதம் ஒன்று. எதுக்காக அப்படின்னா, ஈழத்தில் தமிழர்கள் கொத்து கொத்தாக அங்கே இனப்படுகொலை செய்யப்பட்டதுக்காக. அதே போல் அங்கே சிறுவர்கள், சிறுமிகள், குழந்தைகள் முத கொண்டு பாரபட்சம் இல்லாமல் உடல் சிதறடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்காக நான் போராட்டம் நடத்துகிறேன் பேர் வழி அப்படின்ட்டு ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் துணைவி, 2 ஏர் கூலரு. என்னது 2 ஏர் கூலர்? இவங்க பேசுகிறாங்க ஐயா காமராஜர் அவர்களால் ஏசி இல்லாமல் இருக்க முடியாதுன்ட்டு. எவ்வளோ ஒரு வக்கர எண்ணம் இவங்களுக்கு. எப்படியாவது மற்ற தலைவர்களோட இமேஜ் எல்லாம் காலி பண்ணி போட்டு கருணாநிதி மட்டும் கொண்டாந்து இப்படி நட்டுக்கா நிற்க வச்சிடணும், அதான் இவங்களோட ஆசை. ஆனால் இவங்க இதை செய்ய 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 அங்கே மானங்கட போவது, அங்கே உடைக்கப்பட போவது கருணாநிதி அவர்களுடைய பிம்பம் தானே தவிர எந்த தலைவருடைய இமேஜையும் இவங்களால் தொட முடியாது. இவங்களும் முயற்சி பண்ணி தான் பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் எல்லாம் திரும்ப திரும்ப இவங்களை காரி துப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எவ்வளோ வன்மம், எவ்வளோ வக்கிரம். தான் எல்லாமே, மற்ற எந்த தலைவர்களும், குறிப்பாக தமிழ் இனத்தை சார்ந்த தலைவர்கள் யாருக்கும் எந்த பேரும் வந்துடக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ்ன்றது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்கே போயிட போகிறாங்க, நம்மளோட அவங்களுக்கு வேற என்ன கதி இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் தான், அந்த ஆணவம் தான் தன்னை வரம்பு மீறி பேச வைக்குது, உச்சகட்ட ஆணவத்தில் ஆட வைக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க ஏதாச்சும் ரிப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப சாஃப்டாக அப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஜோதிமணி அவர்கள் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, திமுகவின் கட்டுக்கதைகளால் காமராஜர் வீழ்த்தப்பட்டார், அரசினர் விடுதியில் தங்கி வெயிலின் போது மரத்தடியில் தூங்கிய முதல்வர் காமராஜர். இதான் இவங்களோட அட்டாக், பதில் அடின்னு பார்த்துக்கங்களேன். உண்மையும் சரியாத்தானே போச்சு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது சரிதானே. இவங்க மானம் கெட்டவங்கடா, இவங்க எங்கடா போகிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறது சரின்னு தான் இது நிரூபிக்குது. நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம் அப்படின்ட்டு கருணாநிதி அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார். இது எப்படி இருக்குதுன்னா, பொது வழியில் நடக்கக்கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுத்து குடிக்கக்கூடாது, பொது ஆற்றுல குளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வன்னியரசு அவர்கள் சொன்னார்.
இப்போ எங்க சார் கூட்டணியில் இருக்கீங்க? அதே திமுக கிட்ட தான். அப்புறம் ஏன் அவங்களை ட்ரீட் பண்ண மாட்டாங்க? அப்புறம் ஏன் உங்களுடைய தலைவர்களையும் சரி, உங்களுடைய நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் ஒரு ஐக்கான வச்சிருக்கீங்களோ அவங்களெல்லாம் ஏன் இழிவுபடுத்த மாட்டாங்க? ஏனென்றால் இவர் நம்ம சங்கத்தமிழன் சொன்ன மாதிரி இது ஒரு மானங்கெட்ட கூட்டணிங்க அப்படின்ட்டு சங்கத்தமிழன் ஒரு தடவை புறம்னார் இல்லைங்களா? அப்போ அது உறுதியாகுது இல்லையா? திருச்சி சிவா கிட்ட நம்ம கேட்க விரும்புறது ஒன்று தான். என்ன இருந்தாலும் ஒரு வயசில் பெரியவர், அதனால கொஞ்சம் மரியாதையாகவே கேட்போம். நீங்கள் தமிழர் தானே? என்னதான் திமுகவிலேயே ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் தமிழர் தானே? அப்படி என்ன மண்டிட்டு அப்படி திமுகவுக்கு நீங்கள் முட்டு கொடுக்கணும், அல்லது மற்ற எல்லா தலைவர்களையும் வந்து கேவலப்படுத்தி கருணாநிதி அவர்களை தூக்கி பிடிக்கிறதுக்காக இந்த புழுக்கு வேலை பார்க்கணுன்ட்டு அவசியம் என்ன கிடக்குது? அதே மாதிரி தான் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அப்படின்ட்டு ஒரு உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர், அவர் அப்படிதான் எங்களுக்கு தமிழ் கடவுள் என்றால் கருணாநிதி அப்படின்ட்டு. வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? தமிழன் தானே நீ எல்லாம், வெக்கமா இல்லை? தமிழன் வெளியே போய் சொல்லிக்காத. உண்மையிலேயே திமுக இருக்கக்கூடிய பிறமொழிக்காரங்களை விட இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி ஒவ்வாமையா இருக்குது. இப்படி ஒரு மானங்கெட்ட கொத்தடிமை வாழ்க்கை இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிறத திமுக இருக்கக்கூடிய தமிழர்கள் முதல்ல எண்ணி பார்க்கணும். ஒரு குடும்பத்துக்காக நீங்க எல்லாத்தையும் பலி கொடுக்கறது தயாராயிட்டீங்க இல்லையா? என்ன பழப்பு? இதுக்கு தான் வந்து கிஷோர் கே சாமி அவர்கள் ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, காமராஜர் தேசிய தலைவர், 3 பிரதமர்களை தேர்வு செய்தவர், அவர் வகித்த பொறுப்பிற்கு அவர் காரில் சென்றார், ஏசி வைத்திருந்தாருன்னே வச்சுப்போம், இன்ப நிதி என்ன கழட்டிட்டான்னு 400 கோடி ரூபாய் 4 கோடி கார் வாங்கினோம். யார் வீட்டு காசு? சத்தியமூர்த்தி பவன் உட்பட காங்கிரஸ் சொத்துக்கள் கட்சி தொண்டர்களுக்கு சொந்தம். அப்படி சட்ட விதிகளை ஏற்படுத்தியவர் காமராஜர். திமுக பெயரில் 1 ரூபாய் சொத்து கூட கிடையாது. எல்லாமே அறக்கட்டளைகள் கட்டுப்பாட்டில். அந்த அறங்காவலர்கள் கருணாநிதி, ஸ்டாலின் குடும்பத்தினர். இதுல யார் தலைவர், யார் கொள்ளையன், உங்கள் பார்வைக்கே விட்டுடுறேன் அப்படின்ட்டு கிஷோர் காசாமி அவர்கள் போட்டிருக்காரு. அதனால என்னதான் நீங்க மற்ற தலைவர்கள் மீதெல்லாம் கரையை பூசி அவங்க இமேஜை உடைச்சி அவங்களை கேவலப்படுத்தி கருணாநிதி மட்டும்தான் ஒரே தலைவர் அப்படின்ட்டு நீங்க முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு ரிவர்ஸ் பேக் ஃபயர் தான் ஆகும். அது மீண்டும் மீண்டும் 10 மடங்கு அதிகமான உங்களுக்கு கெடுதல் தான் உங்களுக்கு வருமே தவிர கருணாநிதிக்கு டேமேஜ் தான் ஆகுமே தவிர வேற ஒன்றும் நடக்க போறதில்லை. இப்படித்தான் ஈவேரா அவர்களே இவர்தான் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே, இவர்தான் தமிழர்களுக்கே தந்தை, தமிழர்களுக்கு இவர் தான் பெண்ணியம், சமூக நீதி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு, இவர் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு, இவர் இல்லாமல் தமிழ்நாடு இல்லைன்ற மாதிரி கொண்டு வந்தீங்க. இப்போ அந்த பிம்பம் சுக்குநூறா உடைப்பட்டு கிடக்குது. தமிழ் தேசியவாதிகள் உடைத்து எரிந்து விட்டார்கள். இதே நிலைமைதான் ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் ஏற்படும். நீங்க மற்ற தலைவர்கள் மேல கை வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அங்க உடைய போறது கருணாநிதி அவர்களுடைய பிம்பம் தான். அதனால தேவையில்லாமல் மற்ற தலைவர்களை சுரண்டுறது, கொஞ்சமாச்சும் இந்த கூட்டணி கட்சிகள் இப்போவாச்சும் கொஞ்சம் சுரணை வந்திருக்குது. ஐயா வேலுச்சாமி அவர்கள் நறுக்குன்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஒழுங்கா அமைச்சரவையில் பங்கு கொடு. இதுக்கு மேலே நீ சொல்ற மாதிரி உன் கையில் இருக்கிற குச்சிக்கு நீ ஆட்டுறபடி குரங்காட்டெல்லாம் ஆடிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா அமைச்சரவையில் பங்கு கொடு, இல்லைன்னா தோத்து கெட்டு குட்டிச்சவரை எப்படியோ நாசமா போ அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையான ஒரு மிரட்டலை, ஒரு சவாலை ஐயா வேலுச்சாமி அவர்கள் விட்டுருக்காரு. கூட்டணி கட்சிக்காரங்க அவர் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா கூட்டணி, திமுக கூட்டணி நல்லா ஜகஜோதியா இருக்கும். இந்த தேர்தலும் மிக சிறப்பான தேர்தலாக இருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.